லேவியராகமம் 19:2 கர்த்தர் மோசேயை நோக்கி இஸ்ரவேல் புத்திரரிடம் கூறும்படி சொன்னது என்னவென்றால், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்றார். அதோடு நிறுத்தாமல் அவர்கள் பரிசுத்தராய் இருப்பதற்கான நியமங்களை போதித்தார். இன்று நாம் கர்த்தருக்கு முன்பு பரிசுத்தர்களாக விளங்க வேண்டுமேயானால் அந்த நியமங்களை நிறைவேற்றுவது நல்லது. அவை என்ன? 1, தாய் தகப்பனில் அன்பு, வசனம் 3. 2, விசுவாசிகளின் கூட்டு வழிபாடு, வசனம் 3. விக்கிரகங்களை வணங்காதிருத்தல், வசனம் 4. தேவனுக்கு ஸ்தோத்திர பலி, வசனம் 5. எளியோரை நேசித்து உதவுதல், வசனம் 10. 6, ஒருவருக்கொருவர் வஞ்சனை செய்யாதிருத்தல், வசனம் 11. 7, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுதல், வசனம் 14. 8, பிறருக்கு அநியாயம் செய்யாதிருத்தல், வசனம் 15. 9, பிறருடைய இரத்த பழிக்கு உடன்படாதிருத்தல், வசனம் 16. 10, சகோதர சிநேகம் உடையவர்களாக இருத்தல், வசனம் 17.